வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு சத்தான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே ரெடி பண்ணி அரைக்கிற மிளகுத்தூள். இந்த உப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஒரு இதுவும் ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல. கல்லுப்பாக வாங்கிட்டு பண்ண போகிற முட்டை தூக்குக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 6 முட்டை எடுத்துருக்கோம். நாங்கள் முட்டை வந்து நீங்கள் எவ்வளோ முட்டை வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது எல்லா மாதிரி எடுத்துக்கலாம். குழந்தைகள் பெரியவங்க வாங்க முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து அடுப்பில் வேக வைக்கிறோம். இதுக்கு இவ்வளோ தண்ணி நிறைய ஊற்றணும். இந்த மாதிரி முட்டை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க. முக்கால்வாசி அளவு வேக வச்சிங்கன்னா முட்டை உடஞ்சிச்சுன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்க, அங்கே தோலெல்லாம் வெடிச்சிருக்கு. ஸோ இது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை வந்து இப்போ இது வந்து இது நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மேல் தோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு என்ன ஒன் பை ஒன்னாக முட்டை தோல் உரிக்கும் போது அது வந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ டெய்லி வந்து மினிமம் ஒரு முட்டையாவது நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ப்ரோட்டீன் வந்து நமக்கு முட்டையில் வந்து அதிகமாக இருக்குது. சிக்கன் அப்படி எடுத்துக்கிறத விட முட்டையில் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான ஒரு அளவுக்கு ப்ரோட்டீனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம உரிச்சுப்போம். ஸோ 40 வயசு அதுக்கு மேலே நம்ம முட்டை வந்து கொஞ்சம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிப்போம். அப்போ தான் மற்றபடி குழந்தைகள் எல்லாமே வந்து டெய்லி ஒரு முட்டை வந்து நல்லா சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா கட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து நல்லா முட்டையில் வந்துட்டு இதுவாகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக முட்டையை கட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இனி அடுத்து மசாலா சேர்ப்போம். கடாய் வச்சாச்சுங்க. கடாயில் வச்சு தேவையான வந்துட்டு எண்ணெய் விடணும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு மசாலா போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ஒரு இண்டிகேட்டிவ் அளவு தான், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகாய் அவ்வளோ ஃபுல் அமௌண்ட்டு போடணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முட்டை இருக்கோ அதுக்கு தகுந்த மிளகு தூணிக்கணும். தேவையான அளவு உப்பு மட்டும் எப்போவுமே கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா இது உள்ளே போய் வேகிறது இல்லை. அதனால கொஞ்சோண்டு போட்டால் போதும். உப்பு வந்து தேவைக்கெல்லாம் இதை வந்து நம்ம மசாலா பேஸ்ட் மாதிரி மசாலா நல்லா காஞ்ச எண்ணெயில் வந்து நல்லா இதுவாகட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து போட்டுக்கலாம். நல்லா ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கை நல்லா வந்து இதில் வந்து விட்டுப்போம். அந்த மசாலா வந்து மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஃபுல்லாக எக் ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். சுவையான முட்டை மசாலா ரெடி. வந்து ரொம்ப டேஸ்டியாக மனமே வந்து செம்மையாக இருக்கு, சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.